Hi friends, welcome back to our TechEvents Technology YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்ட்டா லூப் ஸ்டேட்மெண்டோட கண்டினியூஸ் தான் பார்க்க போறோம். ஸோ லூப் ஸ்டேட்மெண்ட்ல ஆல்ரெடி வந்துட்டு ஃபார் லூப் எப்படி வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிற வீடியோவை வித் ப்ரோக்ராமோட ப்ரீவியஸ் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா லூப்போட கண்டினியூஸான ஒயில் லூப் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஃபார் லூப் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு ஒரே லைன் பை ஸ்டேட்மெண்ட்லேயே நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கும் அண்ட் தென் கண்டிஷன்ஸ் இருக்கும், இனிஷியலைசேஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார் லூப்பில் ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்தை வந்துட்டு சம் கண்டிஷன், தட் மீன்ஸ் சேம் கண்டிஷனில் ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்தை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டா அதை ஃபார் லூப் வச்சுட்டு நம்ம ஓவர் கம் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒயில் லூப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒயில் லூப் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு லூப்னால ஐட்ரேஷன் பார்ட்டில் தான் வந்துட்டு நம்மளுக்கு ரிப்பீட்டடாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ஒயில் லூப் ஆல்சோ நம்மளுக்கு ரிப்பீட்டடாக வந்துட்டு நம்மளுக்கு ஐட்ரேஷன் பார்ட்டில் தான் இருக்கும். பட் நம்ம கொடுக்குற சம் பூலியன் கண்டிஷன்ஸில் ஒர்க் ஆகும். பூலியன் கண்டிஷன்னா என்ன, இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் நம்ம பூலியன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயில் லூப்பில் நம்மளுக்கு என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்பில் வந்து ஃபஸ்ட்லேயே நம்ம இனிஷியலைசேட் பண்ணிடுவோம், தென் கண்டிஷன் செக் பண்ணுவோம், தென் ஐட்ரேஷன் பார்த்து போவோம். பட் இங்கே வந்து என்ன மாதிரி இருக்குன்னா என்ட்ரி லெவல்லே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் கோயிங் டு ஃபஸ்ட்டு செக் வில் ஆன் என்ட்ரி லெவல் கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணும் அப்படிங்கிறாங்கன்னா எடுத்த உடனே கண்டிஷனை தான் செக் பண்ணும். செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஃபால்ஸ் அப்படின்ட்டா உங்களுக்கு ஓவரால் லூப்பை விட்டே வெளில வந்துடும். நத்திங் இட் வில் கோ ஆன் டு அவுட்புட். ஓகே, ஸோ இன் கேஸ் ஆஃப் இஃப் இட் இஸ் ட்ரூ மீன்ஸ் அப்படின்னா தான் நம்மளுக்கு என்ன பண்ணும், நம்ம கொடுத்துருக்க ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதில் என்ன பண்ணுது அப்படின்னா ஒயில் லூப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக் பண்ணுறது கண்டிஷனை தான். பட் ஃபார் லூப்பில் அப்படி கிடையாது. ஒயில் லூப்பில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்த உடனேயே கண்டிஷன் தான் செக் பண்ணுது. ஸோ கண்டிஷன் பூலியன்ஸ்க்கு வந்துட்டு ஓகே ஆகுது, தட் மீன்ஸ் பூலியன்ஸோட ஸ்டேட்மெண்ட்டில் ட்ரூ ஆகுது அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஸ்டேட்மெண்ட்க்கு போகும். அதர்வைஸ் அப்படியே லூப்பை விட்டு வெளில வந்துட்டு நம்மளுக்கு எதுவுமே வந்துட்டு அவுட்புட்டில் ப்ரோக்ராம் ப்ரொஜெக்ட் பண்ணாது. தட் மீன்ஸ் லூப்பில் இருக்கிற எதுவுமே நம்மளுக்கு அவுட்புட்டில் வராது. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஒயில் லூப். ஸோ ஒயில் லூப் அப்படின்னாலே இட்ஸ் கால்ட் ஆன் என்ட்ரி லெவல் செக் கண்டிஷன். ஓகே, ஸோ ப்ரோக்ராமில் எப்படி நம்ம ஒயில் லூப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நானே உன்னோட கிளாஸ் வந்துட்டு ஒயில் லூப்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே நான் வந்துட்டு ஒயில் லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபார் லூப்பில் சேம் ஸ்டேட்மெண்ட்லேயே நமக்கு இனிஷியலைசேஷன் வேல்யூ அண்ட் தென் கண்டிஷன் பார்ட் அண்ட் தென் தட் மீன்ஸ் இன்க்ரிமெண்ட் பார்ட்லாம் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இனிஷியல் பண்ணுற வேல்யூவை நீங்கள் ஓவரால் இங்கே பண்ணிடுவீங்க. ஸோ என்னோடய வேல்யூ வந்து int a = 10ன்னு நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ என்னோட ஏ வேல்யூ என்னது நம்மளுக்கு 10. ஸோ இது நம்ம என்னோட ஸ்டார்டிங் வேல்யூ. ஓகே, ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ ஆர்எல்ஸ் நீங்கள் வந்துட்டு இனிஷியலைசேஷன் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னோட ஸ்டார்டிங் வேல்யூ. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒயில் லூப்பில் சம் கண்டிஷன் கொடுக்க போகிறேன். ஸோ ஒயில் லூப் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிஷனை தான் செக் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், a <= 20 இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் மை கண்டிஷன். ஸோ இது வந்து கண்டிஷன் பார்ட், ரைட்? ஸோ நான் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கேன், a < 20 இருந்தால் எனக்கு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகணும். ஸோ இது என்ன ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு, ட்ரூ ஸ்டேட்மெண்ட். தட் மீன்ஸ் ட்ரூவாக இருந்தால் நம்மளுக்கு இதை வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ கண்டிஷன் ட்ரூன்னு போட்டுட்டு எனக்கு ஏ வேல்யூ பக்கத்துலேயே பிரிண்ட் ஆகணும்னு சொல்கிறேன். கண்டிஷன் ட்ரூன்னு போட்டு என்னோட ஏ வேல்யூவும் எனக்கு பிரிண்ட் ஆகணும். தென் இது பிரிண்ட் ஆயிடுச்சு. இது ஃபார் என்னது நம்மளுக்கு ட்ரூ ஸ்டேட்மெண்ட், ரைட்? ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அண்ட் தென் அகெயின் நான் என்ன பண்ண போகிறேன், ஐட்ரேஷன் பார்ட்டுக்கு போகிறேன். ஏன் ஐட்ரேஷன் பார்ட்டுக்கு போகிறோம், இனிஷியலைசேஷன் பண்ணதுலேருந்து எனக்கு ஐட்ரேஷன் ஆகணும். ஸோ இது ஃபார் எதுக்கு, நம்ம ++ங்கிறது எதுக்கு ஒர்க் ஆகும், நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இன்க்ரிமெண்ட் அப்படின்னா நம்மளுக்கு ++ன்னு போடணும், டிக்ரிமெண்ட் அப்படின்னா மைனஸ்ன்னு போடணும். அண்ட் தென் உங்களுக்கு 1 ஆட் ஆகணும் அப்படின்னா ++ போடுவோம். இன்கேஸ் ஆஃப் உங்களுக்கு 2 3 5 இப்படின்னு ஆட் ஆகணும்னா a = 2 a = 3 இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட கண்டிஷன் ட்ரூ, ரைட்? ஸோ எப்படி செக் பண்ணோம், ஏயோட வேல்யூ 10, ஸோ <20 வரைக்கும் என்னோட கண்டிஷன் செக் ஆக போகுது, ரைட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எதுலேருந்து எது வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு, நீங்கள் அஸ்யூம் பண்ண வேல்யூலேருந்து எனக்கு கண்டிஷன் வரைக்கும் வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கு. இன்கேஸ் ஆஃப் நான் இந்த சிம்பிள் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா, சேஞ்ச் பண்ணி இப்போ கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா, ஃபால்ஸ். ஸோ நம்மளுக்கு என்ன அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும்னு பாருங்கள், நோ அவுட்புட் வில் கம். ஸோ என்ன ஆயிடுச்சு, ப்ரோக்ராமே டெர்மினேட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஒயில் லூப்போட எக்ஸிக்யூஷன்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்சிலேட் பண்ண வேல்யூவை வந்து செக் பண்ணும். இஃப் இட் இன்கேஸ் ட்ரூ அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லைன்ட்டா உங்களுக்கு எந்த விதமான அவுட்புட்டுமே ஷோ ஆகாது. ஸோ ஒயில் லூப் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டிஷன் செக்கிங் ப்ரோக்ராம் தான். ஸோ லூப்போட கண்டினியூஸ் பார்ட்டான டூ ஒயில் லூப் நெக்ஸ்ட் வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ப்ரோக்ராம் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக வரணும் அப்படின்ட்டா டெக்கிவிங்ஸ் டெக்னாலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட இன்ஸ்டியூட்டில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஃபுல் டைம் கோர்சஸாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு இதை ஃபுல் டைம் கோர்ஸாக எடுத்து லேர்ன் பண்ணணுங்கிற லைக்னஸ் இருந்ததுன்னா ஆன்லைன் அண்ட் தென் ஆஃப்லைன் 2 பேட்சுமே போயிட்டுருக்கு. இது பற்றின என்கொயரி தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களோட HR நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி டேரெக்டாக இது பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.